ஹாய் விவாஸ், கொங்கு மண்டலத்தில் அமைந்துள்ள 6 முருகன் கோயில்கள் பற்றி தகவல்கள் உங்களுக்கு. 1. கோவையில் உள்ள மருதமலை முருகன் கோவில். இது கோவை மாநகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு 18 சித்தரில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் உள்ளது. இது முருகன் கோவிலின் 7ஆம் படை வீடாகும். 2. கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள குமரன் குன்று. கல்யாண சுப்பிரமணிய சுவாமி கோயில் மேட்டுப்பாளையம் சாலையில் காரமடைக்கு அருகில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற குன்றின் மீது அமைந்துள்ளது. இங்கு மூலவர் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் கல்யாண சுப்பிரமணியராக அருள்பாலிக்கிறார். 3. கொங்கு மண்டலத்தில் அமைந்துள்ள காரமடை அருகே அமைந்துள்ள குருந்தமலை குழந்தை வேலாயுத சாமி கோயில் சுமார் 800 ஆண்டுகள் பழமையானது. இது கோவை மாநகரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் காரமடையிலிருந்து அத்திக்கடவு செல்லும் வழியில் அமைந்துள்ளது. கோவிலின் சிறப்பம்சங்கள்: மூலவர் மூலஸ்தானத்தில் உள்ள முருகப்பெருமான் குழந்தை வேலாயுத சாமி என்று அழைக்கப்படுகிறார். இவரது திருவுருவம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி போலவே காட்சி தருவது தனிச்சிறப்பு. புராண வரலாறு: அகத்திய மாமுனிவர் முருகப்பெருமானிடம் மந்திர உபதேசம் பெற்ற தலம் இது என்று ஆன்மீக வரலாறு கூறுகிறது. கோவையில் அமைந்துள்ள சிறிய குன்று முழுவதும் குருந்த மரங்கள் நிறைந்துள்ளதால் இப்பெயர் பெற்றது. குன்றின் அடிவாரத்தில் விநாயகர் சன்னதியும் மேலே முருகன் சன்னதியும் அமைந்துள்ளது. 4. கோயம்புத்தூர் கணுவாய் அருகே மருதமலை வனப்பகுதியில் அமைந்துள்ள அனுவாவி சுப்பிரமணியர் கோயில் இராமாயண கால தொடர்பு கொண்ட ஒரு ஆன்மீக தலமாகும். அனுமார் தனது தாகத்தை தீர்க்க அம்பு எய்து அணு பிளஸ் அவி சுனை உருவாக்கியதால் இப்பெயர் பெற்றது. இங்குள்ள இயற்கை எழில் மற்றும் மலைச்சோலைகள் மன அமைதியை தருகின்றன. கோவில் சிறப்பம்சங்கள்: மூலவர் வள்ளி தெய்வானையுடன் நின்ற கோலத்தில் சுப்பிரமணிய சுவாமி அருள்பாலிக்கிறார். அனுமன் தீர்த்தம்: இராமாயண காலத்தில் அனுமன் தனது தாகத்தை தீர்த்ததாக நம்பப்படும் சுனை உள்ளது. 5. கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் அருகே இரும்பொறை கிராமத்தில் அமைந்துள்ளது ஓதிமலை முருகன் கோவில். மிகவும் பழமையான மற்றும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகும். இது முருகப்பெருமான் வீற்றிருக்கும் மலைகளிலேயே மிக உயரமான மலையில் ஒன்றாகும். இக்கோவில் பற்றிய முக்கிய தகவல்கள்: தெய்வத்தின் சிறப்பு: இங்கு முருகப்பெருமான் 5 முகங்கள் மற்றும் 8 கரங்களுடன் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். போகர் சித்தர் பழனிக்கு செல்லும் வழியில் இவரை வழிபட்டு வழிகாட்டுதல் பெற்றுள்ளதாக தல வரலாறு கூறுகிறது. 200 ஆண்டுகளுக்கு முன்பாக 2000 அடி முதல் 3000 அடி உயரத்தில் இந்த மலை அமைந்துள்ளது. அடிவாரத்திலிருந்து கோவிலை அடைய சுமார் 1800 படிகள் அமைக்கப்பட்டுள்ளது. 6. கோயம்புத்தூர் குமரக்கோட்டம் அல்லது குமரன் கோட்டம். சுவாமிநாத சுவாமி கோயில் என்பது கோயம்புத்தூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள புகழ்பெற்ற முருகன் திருத்தலமாகும். இங்கு 6 படை வீடுகளின் தரிசனமும் ஒரே இடத்தில் கிடைக்கும். இந்த 6 முருகன் கோயில்களுக்கு சென்று முருகனை வழிபட்டு முருகனருள் பெறுங்கள். மேலும் உங்களுக்கு தெரிந்த கோயில்கள் பற்றி கமெண்டில் தெரிவிக்கவும். தேங்க்யூ.